Assalamu alaikum friends, welcome to shabna kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chicken 65 ரெசிபி பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். chicken வந்து boneless chicken எடுத்துர்க்கேன். ஒரு 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். இது கூட மசாலா வந்து மேரினேட் பண்ணி வைக்க போறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், பெப்பர் தூள் இருக்குலையா அது, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ½ லெமன் வந்து புழிஞ்சு விடலாம். ஸோ லெமன் ஜூஸ் இல்லை அப்படிங்கும் போது வினிகர் இருக்கு இல்லையா, நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பு பிடிக்காதுன்னா 1 டேபிள் ஸ்பூனவே போதும். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க, நிறையா இருந்தாலும் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும், பார்த்து சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் வச்சுருக்க மாதிரி நம்ம வந்து கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து கலர் பொடி இருக்கு இல்லையா, கேசரி கலர் வந்து ஒரு பிஞ்ச் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன், வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க. அட்லீஸ்ட் 1 ஹவர் இருந்தாலும் பரவாயில்ல, ½ அன் ஹவர் மினிமம் இருக்கணும். நல்லா வந்து மசாலா வந்து சிக்கனில் ஊறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து சிக்கன் பீசஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்கும் போது சிக்கன்லேருந்து மசாலா வந்து தவால ஒட்டாது. எண்ணெய் வந்து சூடாகலை அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பீசஸ் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் சிக்கன் பீசஸ் போட்டிங்க அப்படின்னா தவாவோட வந்து மசாலா எல்லாமே ஒட்டிடும். ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட்டு, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து சிக்கன் 65 நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் நம்ம வந்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேட்சையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் லெமன் இருந்தால் அதையும் நீங்கள் கட் பண்ணி வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.